ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 279 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த மண்டபத்தை தர்ஷனுடைய ரூமில் காமிக்கிறாங்க. கதிரை உட்காந்துருக்காப்புல. உடனே கதிர் வந்து பேசுகிறாப்புல, டேய் தர்ஷா, அம்மாச்சி வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, என்ன ஓதிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கெல்லாம் நீ மசிய மாட்டேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா, குட்டி கலாட்டை பண்ணணும்னு நினச்சா, ஓடணும் செய்யணும்னு நினச்சா அப்படியே கழுத்தை திருகி கொன்றுவேன். சரியா? உனைய மட்டும் இல்லை, உன் கூட இருந்த அந்த கூட்டாளி, அவங்க அன்பு சித்தப்பா இருக்கானே சக்தி, அவனையும் அவன் 3 சித்திகை இருக்காங்கல்ல, 3 சித்தியையும் சேர்த்து கொண்டு அப்புறம் வெளியில் இந்த ஏன் பொண்டாட்டியும் இந்த ஞானத்தோடைய பொண்டாட்டி இருக்கால, எல்லாத்தையும் கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நானும் எங்கள் அண்ணனும் தலையை கொடுத்தாவது கல்யாணத்தை நடத்துவோம். ஏதாவது குட்டி கலாட்டை பண்ண நினச்சேன் கொன்றுவேன். மனசில் வச்சுட்டு ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாப்புல. தர்ஷன் என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காப்புல. வெளியில் ஜன்னல் கிட்ட எட்டி பார்க்குறாப்புல. அந்த ரேணுகாவும் நந்தினியும் அங்கேயே நின்றுட்டு உள்ளேயும் போக முடியாமல் வெளியிலையும் போக முடியாமல் புலம்பிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அப்படியே அடுத்து ரேணுகாவை நந்தினி காமிக்கிறாங்க. அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க, என்ன ஜனனியை காணோம். அவங்கள ஜனனி கால் போட்டால் காலும் போக மாட்டேது, ஜீவானந்த சாருக்கு போக மாட்டேது, பார்கவிக்கு கால் போட்டால் நாட்டு செபிள் 3 பேர் எதுவும் என்ன ஆனாங்க என்ன ஏது ஆனாங்க ஒன்றும் தெரிய மாட்டேதுன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு ஆட்டோ வந்து இறங்குது. அந்த ஆட்டோவில் இப்போ ஒரு பூசாரி வந்து இறங்குறாரு. அந்த ஐயர் வந்தோடனே அப்படியே பார்த்து, என்னம்மா அந்த அன்புக்கரசி தர்ஷன் கல்யாணம் இங்கே தானம்மா அப்படின்னு சொல்லி நந்தினியை பார்த்து கேட்க, இல்லைங்க இங்கே இல்லைங்க, அது வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க, அது கல்யாணம்லாம் ஒன்றும் நடக்காது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இங்கே தானே இந்த மண்டபம் தானே சொன்னாங்க, இல்லை எல்லாரும் இந்த மாதிரி தான் சொல்லி வராங்க, ஆனால் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி நந்தினியை டைவெர்ட் பண்ணும்போது, ஓ அப்படியா, அதனால தான் இந்த மண்டபத்தில் கூட்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஐயர் கேட்க, ஆமாம் அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஐயர் திருப்பி கேட்குறாரு. நந்தினி வந்து, நான் வந்து இந்த மண்டபத்துடைய ஓனரு, அதான் வரவங்களுக்கெல்லாம் தெரியாமல் மாற்றி வந்துடுவாங்கள்ல, அதனால் வழி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் கிளம்ப போகிறார் ஐயர். அப்படியே அந்த செய்யும்போது உள்ளேருந்து நம்ம அறிவுக்கரசி வெளியில் வந்துட்டாங்க. நாளைய தமிழகம் அறிவுக்கரசி வெளியில் வந்துட்டாங்க. வெளில வந்தோன்னே, ஐயா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா இங்கே தான் கல்யாணம் நடக்கலை, அதனால தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, யார் சொன்னது கல்யாணம் நடக்கலைன்னு, இந்த மண்டபத்தில் தான் கல்யாணம், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இவங்க தான் சொன்னாங்க கல்யாணத்தில் மண்டபம் கிடையாது, கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லி. இவங்க வெத்து வேட்டு, இவங்க அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற கேஸு, அதனால தான் அவங்க சும்மா உங்களை ஏமாற்றி விட்டுருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா இப்போ அப்படியே ஐயர் பார்த்து அந்த நந்தினியை பார்த்து கேட்குறாரு, ஏமா நல்ல புத்திசாலியான பொம்பளையெல்லாம் இருக்குங்க, இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லலாமா அப்படின்னு சொன்னோன்னே, நீ போ உள்ளே போ, உனக்கு இதே தான் நடக்கும், எதுவும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீ திரும்பி தான் வருவேன், நான் சொன்னால் கேட்க மாட்டேன், போ அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஐயர் உள்ளே போயிட்டாப்புல. உள்ளே போயிட்டு அப்படியே அறிவுக்கரசி உள்ளே போய் கூப்பிட்டு, இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி ஐயர் வந்திருக்காங்கன்னா, சரி ஓகே வந்துட்டாங்கன்னா போய் அடுத்த வேலையை பாருங்கள், போய் பூஜை பாட்டு அந்த சாஸ்திர சம்பிரதாயம் சடங்கெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்மாச்சி சொல்கிறாங்க. அப்படி ஐயர் போய் அந்த வேலையை ஆரம்பிக்கிறார். அம்மாச்சி வந்து ஞானத்திட்ட பேசுகிறாங்க, எப்பா ஞானம் இந்த மாதிரி பெரியவன் இந்த மாதிரி உட்காந்துருக்கானே என்னடான்னு சொல்லி கேட்டேன், நீ பேசாமல் இருமா அண்ணன் சரியாக போய்டு அப்படின்னு சொன்னேன். அப்படி அம்மாச்சி எந்திரிச்சு வந்து அது குணசேகரன்ட்ட கேட்குறாங்க, ஏய்யா இந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருக்க என்ன ஆச்சு அப்படின்னா, பேசாமல் இருப்பா, இந்த கல்யாணம் முடிகிற வரையும் என்கிட்ட யார் எதுவும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, பேரங்க எல்லாத்தையும் நல்லபடியாக போய் பாரு, சரியா, என்னை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் இந்த இடத்த விட்டு எதுவும் நகர மாட்டேன், பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அம்மாச்சியும் போயிட்டாங்க. உடனே அந்த மண்டப சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஜீவானந்தம், பார்கவி, ஜனனி 3 பேர்த்தையும் காமிக்கிறாங்க. ஜனனி வந்து அந்த பெட்டில் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு அடிபட்டிருக்குது, நெத்திலையும் நாடியில் கையில் வர அடிபட்டிருக்குது. உடனே அவங்க எந்திரிச்சு, சார் சீக்கிரம் எப்படியாவது போகணும், இது நம்ம ஏற்கனவே லேட்டு அப்படின்னு சொன்னோன்னே, பார்கவி வேணாம் அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் போக வேண்டாம், செய்ய வேண்டாம், ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ அமைதியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இந்த இதுக்கு நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும், போகலைன்னா அப்புறம் வேறு ஏதாவது அவனுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க, எப்படியாவது போகணும்ப்பா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இருந்தாலும் ஜனனினால் நடக்கவே முடியல, கீழே விழுகிறாங்க. சரி அங்கே அப்படியே 2 பேர் பிடிச்சிட்டு எப்படியாவது போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதோடைய பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் இதுக்கப்புறம் பார்ட் 2ல் ஜனனி எப்படி டயத்துக்கு போவாங்களா, இல்லை அவங்க கல்யாணம் முடிச்சிருவாங்களா, இல்லை வேறு எதுவும் பிளான் பண்ணுவாங்களா, எப்படி போவாங்க, இவங்ககிட்ட ஃபோனும் கிடையாது, காரும் கிடையாது, எந்த ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே கிடையாது, எப்படி அவங்க போய் சேர்ந்துருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.